ஐபிஎல் கிரிக்கெட் வட்டாரத்துல இப்ப ஒரு செம்ம சூடான செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவ தூக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் செம்ம மாஸா ஒரு காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, ஹர்திக் பாண்டியாவ விட்டு கொடுக்க மும்பை இந்தியன்ஸ் அணி என்னென்னவோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க. ஆனா சிஎஸ்கே அதுக்கு செம்மத்தியா ஒரு மாற்று ஆஃபரை இறக்கி இருக்காங்க. வாங்க அது என்னன்னு டீடைலா பார்க்கலாம். விஷயம் என்னன்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலா நம்ம மும்பை டீம் என்ன கேட்டாங்க தெரியுமா? நம்ம சிவம் துபேவையும் அப்புறம் இந்த வருஷம் ஐபிஎல்ல கலக்குன 19 வயசு செம யங்ஸ்டர் ஆயுஷ் மாத்ரே இருக்கார்ல, அவங்களையும் சேர்த்து தாங்கன்னு கேட்டுட்டாங்க. இந்த ஆயுஷ் மாத்ரே இருக்காரே, போன ஐபிஎல்ல வெறும் 6 இன்னிங்ஸ்ல 201 ரன் அடிச்சு, அதுவும் 177க்கும் மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சு மிரட்டி விட்டாரு. அதான் மும்பை கண் இவரோட மேல விழுந்துடுச்சு. ஆனா நம்ம சிஎஸ்கேவும் சளைச்சவங்க இல்லையே. ஹர்திக் பாண்டியாவை எங்க டீமுக்கு கொண்டு வரதுல சந்தோஷம்தான். ஆனா எங்களோட ஃபியூச்சர் ஸ்டார் ஆயுஷ் மாத்ரேவை மட்டும் தரவே முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. சரி, மாத்ரேவை தர முடியாதுன்னா எப்படி டீல் பேசுறது? அதுக்கு தான் சிஎஸ்கே ஒரு செம்ம ஐடியா பண்ணி ஒரு கவுண்டர் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதாவது சிவம் துபேவும் உண்டு, கூடவே நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பவர் ஹிட்டர் டிவால் பிரேவிஸும் உண்டு. இதோட சேர்த்து கேஷாவும் பாக்கி இருக்கிறத வச்சுக்கங்கன்னு 10 கோடி ரூபாய் ரொக்கமும் தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் சேர்த்தா இந்த டீலோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேல போகுதுங்க. ஹர்திக் பாண்டியா கடந்த சீசன்ல பெருசா ஒன்னும் சரியா விளையாடினாலும் அவரோட கேப்டன்சி அண்ட் ஆல்ரவுண்டர் ஸ்கில்ஸ்க்காக மார்க்கெட்ல செம டிமாண்ட் இருக்கு. இந்த ட்ரேட் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே இது ஒரு வேற லெவல் பிசினஸா இருக்கும். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேவுக்கு வந்தா எப்படி இருக்கும்? இல்ல மும்பையிலேயே இருக்கிறதே பெஸ்டா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.